ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஞ்சு ஸ்டார்ட் கிச்சன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொட்டேட்டோ கறி. வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் நம்ம அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். 1/4 கப்பு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. 4 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம அரைச்சி எடுத்து வச்சிடலாம். அரைச்சி எடுத்துட்டோம். 3 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. 3 கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் 2 தான் ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லி 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கோம். எனக்கு காரம் கம்மியாக போதும், அதனால் நான் 1/2 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடலாம். நான் 3 உருளைக்கிழங்கை வேக வச்சு இந்த சைஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சைஸ் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ½ கப்பு ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பச்சை பட்டாணி வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான், நீங்கள் அது போடாமையும் சமைக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. இனி கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பச்சை வெங்காயத்தோட யூசஸ் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட உடலில் விட்டமின் சி குறைபாடு ரொம்பவே ஆபத்தானது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது உடலில் இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியை ரெடியூஸ் பண்ணி தொற்று நோய் ஏற்பட செஞ்சிடும். வெங்காயத்தில் விட்டமின் சி இருக்குது. அதுவும் பச்சையாக சாப்பிடும்போது நம்மளுக்கு விட்டமின் சி முழுசாக கிடைக்கும். ஸோ விட்டமின் சி குறைபாடு இருக்கிறவங்க, விட்டமின் சி அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க பச்சை வெங்காயத்தை சாப்பிடலாம். இப்படி பச்சை வெங்காயத்தை அடிக்கடி சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்ணில் வலி இருந்தாலும் வாயில் புண்ணு இருந்தாலும் சரியாயிரும். ரத்தத்தை சுத்தமாக்கும். உணவோடு வெங்காயத்தை பச்சையாக சாப்பிடும்போது நம்ம சாப்பிட்ட உணவும் சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆக ஹெல்ப் பண்ணுது. விட்டமின் ஏ பற்றாக்குறை தான் மாலைக்கண் நோய் உண்டாக முக்கிய காரணம். அவங்க எல்லாரும் வெங்காயத்தோட சாறை எடுத்து உப்பு கொஞ்சம் போட்டு அடிக்கடி சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அது சீக்கிரமாக சரியாயிடும். வெங்காயத்தோட சாறு சில வயிற்று கோளாறுகளையும் சரி செய்யும். வெங்காயத்தோட சாறை மோரோடு சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா இருமல் குறைய வாய்ப்பு இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம்.
உங்களுக்கு தேங்காய் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் உருளைக்கிழங்க ஒரு கிளாஸ் வச்சு நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை ஒரு 5 minutes மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான உருளைக்கிழங்கு குழம்பு ரெடி. இதை நீங்கள் சப்பாத்தி, பூரி, தோசை கூட எல்லாம் கூடயும் சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். மருந்தும் உணவும் ஒன்றே. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மஞ்சு ஸ்டார்ட் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய அப்கமிங் வீடியோஸை நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்கணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் பூஸ்ட் அண்ட் ஹார்லிக்ஸ் அது எப்போவுமே மறந்துடாதீங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு ரெசிபியோட உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாட்டா, பாய் பாய்.